வணக்கம். I am Krishnakumar, Department of Mathematics. So this is a number theory. So last class நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா இதில் பைனரி டெசிமல் நம்பர் சிஸ்டம், பைனரி தென் கன்வர்ஷன், பைனரியிலேருந்து டெசிமல் டு பைனரி. ஓகேங்களா? ஸோ அதில் அரித்மெட்டிக், அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், ஸோ பேஸ் 2 பேஸ் 10 அது ரிலேட்டடாக பார்த்தோம். இப்போ நம்ம மெயினாக பார்க்க போகிறது இந்த ஃபஸ்ட் யூனிட்டில் டாபிக்ஸ் இன் எலிமெண்ட்ரி நம்பர் தியரி, அதாவது டைம் எஸ்டிமேட் ஃபார் டூயிங் அரித்மெட்டிக் அப்படின்னு டாப்பிக்கில் பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகே, ஒன்ஸ் ஃபார் ஐ டெல்லிங் டைம் எஸ்டிமேட்ஸ் ஃபார் டூயிங் அரித்மெட்டிக். பிக் ஓ நோட்டேஷன், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் வர ஒரு அல்காரிதம். பிக் ஓ நோட்டேஷன் ஜஸ்ட் எப்பவுமே ஒரு ஆப்ஜெக்டை வந்து கம்பேர் பண்ணுறோன்னா, ஜஸ்ட் ஒரு 2 ஆப்ஜெக்டை கம்பேர் பண்ணுறோன்னா எதை பேஸ் பண்ணி சொல்லுவோம்? அதனுடைய குவாலிட்டி, அதனுடைய ஸ்பேஸ், அது யூட்டிலிட்டி, அதை வச்சு பேஸ் பண்ணி தான் அந்த ஒரு ஆப்ஜெக்டை வந்து கம்பேர் பண்ணி சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? த பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம், ஆவரேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம், ஒர்ஸ்ட் கேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இன் கம்பேரிசன், ஸோ இங்கே நம்மளுக்கு ரொம்ப தியரி, இந்த எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸில் வர இந்த முக்கியமான பேப்பர், அது இன்ட்ரெஸ்டிங் பேப்பர், நம்ம தியரி அண்ட் கிரிப்டோகிராஃபியில். ஸோ இங்கே வர நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா? இப்போ ஒரு ஃபங்க்ஷன், அதில் வர n1 n2 அப் டு nr ஆர், தட் இஸ் ஆர் டியூப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன டியூப்பிள்ஸ்னால், இப்போது 2 டைமென்ஷன் அப்படின்னா எக்ஸ் கமா ஒய், தட் இஸ் 2 டைமென்ஷன். 3 டைமென்ஷன்னா எக்ஸ் கமா ஒய் கமா இசட், 3 டைமென்ஷன். அதுக்கு மேலே மோர் தேன் 3 வர்றது 4 டியூப்பிள்ஸ், 5 டியூப்பிள்ஸ்னு சொல்லுவாங்க. லைக் தட் இங்கே ஆர் டியூப்பிள்ஸ். ஸோ எஃப் ஆஃப் n1 n2 அண்ட் ஸோ ஆன் nr இஸ் ஆர் டியூப்பிள் ஃபங்க்ஷன் அண்ட் ஜி அனதர் ஃபங்க்ஷன் ஜி. 2 ஃபங்க்ஷனை வந்து கம்பேர் பண்ணி எது பவுண்டட் அப்படின்னு பார்க்குறோம். தட்ஸ் ஆல். பவுண்டட் தான் பெஸ்ட். அந்த பெஸ்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, கம்பேர் பண்ணி பவுண்டட், அதுதான் பிக் ஓ அதோட நோட்டேஷன். 2 ஃபங்க்ஷன் whose domains are subset of the set of all r tuples of positive integers. Suppose that there exist the constant b and c such that whenever all of the n suffix j are greater than b, the 2 functions are defined under positive. ஒரு 2 ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்காங்க பாசிட்டிவில். ஒரு கான்ஸ்டண்ட்டை மல்டிப்ளை பண்ணுறதுனால அது பவுண்டடாக வரும் இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு. பாருங்கள். ஓகே, இது நோட் பண்ணிங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷன் தென் லெஸ் தென் சி, இந்த ஜின்ற ஃபங்க்ஷனோட சின்ற ஒரு கான்ஸ்டண்ட்டை மல்டிப்ளை பண்ணுறதுனால இந்த ஃபங்க்ஷன் வேல்யூவோட இந்த ஃபங்க்ஷன் வேல்யூ அதிகமாக இருக்கும். தட் மீன்ஸ் எது பவுண்டட்னு பார்த்தீங்கன்னா எஃப் இஸ் பவுண்டட் பை ஜி. கரெக்டுங்களா? வி சே தட் எஃப் இஸ் பவுண்டட். எஃப் வந்து பவுண்டட்னா அதுக்கு அப்பர் பவுண்ட் லோயர் பவுண்ட் 2 இருக்கும்னு அர்த்தம். கரெக்டுங்களா? அது ரியல் ஆன்சரில் வர ஒரு கான்செப்ட் நம்மளுக்கு. வி சே எஃப் இஸ் பவுண்டட் பை ஜி அண்ட் வி ரைட். அதை தான் நம்ம இப்படி எழுதுறோம். ஆக்சுவலாக இந்த லெஸ் தேன் சி இப்படி எழுதுறதுக்கு இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் யூஸிங் த நோட்டேஷன் லைக் திஸ், பிக் ஓ ஆஃப் ஜி. ஓகே, இங்கே பாருங்கள். நோட் தட் ஈக்குவல் in the notation, that is f equal to big O of g should be thought. இங்கே நம்ம என்ன நினச்சிக்கணும்? ஆக்சுவலாக ஆஸ் மோர் லைக் in the concept. ஓகே, ஸோ நம்மளை அல்காரிதத்திலே நம்ம அதை மென்ஷன் பண்ணிடல, அது பார்க்குறப்பே புரியும். அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதில் கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா அது என்ன ஆக்சுவலாக ப்ரோக்ராம் அவங்க இது அல்காரிதம் ரைட் பண்ண போகிறாங்க அப்படின்றத வச்சு இந்த நோட்டேஷனுடைய இது கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கலாம். லெஸ் தென்னா, கிரேட்டர் தென்னா, அண்ட் the big O should be thought as meaning some constant multiple. ஏதோ some constant multiple இருக்கிறவங்க நம்ம நினச்சிக்கலாம். தாட், யூ கேன் தாட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ ஃபங்க்ஷன் n f of n less than or equal to c g of n, where c வந்து பாசிட்டிவ் நம்மளுக்கு இல்லையா.
That is logically you can write like this. இதுதான் நம்ம லாஜிக்கலாக இப்படி ஆகும். சரி, இதுதான் நம்மளுக்கு வந்து பிக் ஓ நோட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ கிளியர். ஃபர்தராக எக்ஸாம்பிள் பார்த்தா நம்மளுக்கு இன்னும் ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ எக்ஸாம்பிள் எஃப் ஆஃப் என் வந்து நான் இந்த மாதிரி எடுத்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். எஃப் டிஃபைன் பண்ணிக்கிறோம். எஃப் 5n + 3. ஜி ஆஃப் என் வந்து வெரி என் அப்படி டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ இயர் எஃப் ஆஃப் என் விச் இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு சி சம் கான்ஸ்டன்ட் மல்டிபிள் பண்ண ஜி ஆஃப் என், சி கிரேட்டர் than 0 பாசிட்டிவ். ஸோ இயர் எஃப் இஸ் பவுண்டட் பை ஜி. இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறப்போ கரெக்டுங்களா, இந்த ஃபங்க்ஷன் வேல்யூ அதிகமாக இருக்குது, ஆல்வேஸ் இது கம்மியாக இருக்குது. அதர்வைஸ் நம்ம மேக்ஸில் எப்படி சொல்லுவோம், இதை எஃப் இஸ் பவுண்டடாக இருக்குது ஜியால், மேக்ஸிமம் வேல்யூ இந்த ஜி வேல்யூ. ஸோ எஃப்என் வந்து பார்த்திங்கன்னா 5n + 3 லெஸ் than or equal to that g of n I am going to multiply see some constant. அந்த கான்ஸ்டன்ட் நான் என்னவா அசியூம் பண்ணிக்கிறேன்னா, let us assume 7. Moreover this n should be if n greater than or equal to 2. ஸோ n வேல்யூ 2க்கு மேலே தான் வரும் அப்படின்றத நம்ம முன்னாடியே டிஃபைன் பண்ணிடுறோம். ஓகே, now give the for example 2 வேல்யூ கொடுத்தா இது 14 வருமா, இங்கே 2 கொடுத்தோம்னா 13 is less than 14. So here we are using the big O notation. கரெக்டாக இங்கே நம்ம யூஸ் பண்ணலாமா அந்த பிக் O நோட்டேஷனை? எப்படி யூஸ் பண்ணுவோம், எஃப் தட்ஸ். ஸோ இங்கே என்ன அண்டர்ஸ்டாண்ட் நம்மளுக்கு லெஸ் than or equal to சி இந்த கான்ஸ்டன்டிங்க மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஓ ஃபைன். இப்போ அதில் அப்படியே ஃபர்தராக நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துட்டு போகலாம். இது நல்ல பேசிக் எக்ஸாம்பிள் தான். ஸோ இதில் வர முக்கியமான இம்பார்ட்டண்ட் கொஷின் நம்மளுக்கு இந்த பார்ட் பி அண்ட் பார்ட் சியில் இந்த மோஸ்ட்லி கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின் இதை கவனிச்சுட்டு வாங்க. ஃபைண்ட் அண்ட் அப்பர் பவுண்டு எதை கண்டுபிடிக்கணும், அப்பர் பவுண்ட் கண்டுபிடிக்கணும் ஃபார் த நம்பர் ஆஃப் பிட். பிட் அப்படின்னா என்னன்னு சொல்கிறோம், நம்மளுக்கு பிட் ஆப்ரேஷன்ஸ் required to compute n factorial. எதை கண்டுபிடிக்கணும், n factorial ஃபைண்ட் அவுட் பண்ணும். முதல்ல ஃபைண்ட் அண்ட் அப்பர் பவுண்ட் ஃபார் த நம்பர் ஆஃப் பிட் ஆப்ரேஷன் required to compute n factorial. n factorial கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அப்பர் பவுண்ட் என்ன? ஓகே, ஸோ இன் ஜென்ரல் n factorial ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 3 ஃபேக்டோரியலை கண்டுபிடிக்க சொன்னால் நம்ம இன் ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், 1 × 2 × 3 இப்படி தானே வழியே பண்ணுவோம். 1 × 2 வர ரிசல்ட்டை இஸ் அ பார்ஷியல் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. 2 அப்புறம் வர ரிமைனிங் 3 2 × 3 6. ஸோ ஃபஸ்ட்டு மல்டிப்ளை 2/3. ஆக்சுவலாக இந்த 1 நம்ம டிஃபால்ட்டாக விட்டுடுறோம். ஸோ 2/3 ஃபஸ்ட்டு மல்டிப்ளை 2/3. தென் ரிசல்ட் வந்து by 4. கரெக்டுங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு 4 எனக்கு தேவை. 4 ஃபேக்டோரியல்னால் 2 × 3 பண்ணிவிட்டு வர 6 எடுத்துன்னு போயிட்டு 4ஓட மல்டிப்ளை பண்ணுறோம். கரெக்டுங்களா? தென் ரிசல்ட் by 4. இஸ் ரைட்? ஸோ ப்ளீஸ் நோட் ஆன் திஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வர ரிசல்ட் என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட்டு 5 ஃபேக்டோரியல் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா தென் ரிசல்ட் by 5 அன்டில் எது வரைக்கும் போகலாம், we get to n. ஏன் நம்ம n வரைக்கும் கொண்டு போகிறோம், பிகாஸ் we have to find out n ஃபேக்டோரியல். கரெக்டுங்களா? ஸோ தட்ஸ் வை இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணிட்டே போவோம் அன்டில் we get to n. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குறிப்பிட்ட ஸ்டெப் தட் இஸ் j-1 ஸ்டெப், j 1 2 3 n-1, we are multiplying j ஃபேக்டோரியல் by j + 1, அதாவது j ஃபேக்டோரியல் by j + 1. இந்த கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்காக இதை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். 1 × 2 × 3 என்னது நம்மளுக்கு 3 ஃபேக்டோரியல். 1 × 2 × 4 வந்து ஆக்சுவலாக 4 ஃபேக்டோரியல் இல்லையா. திஸ் கேன் பி ரிட்டன் அஸ், இது எப்படி எழுதலாம், 3 ஃபேக்டோரியல் × 4 எழுதலாம், லைக் தட். அந்த மாதிரி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. we are multiplying j factorial by j + 1. இங்கே எப்படி 1 2 3 4 வந்து 3 factorial × 4 அதே மாதிரி தான் j factorial multiplying with the j + 1. okay, for each step involve multiplying. கரெக்டுங்களா? பார்ஷியல் ப்ராடக்ட், அது நான் பார்ஷியல் ப்ராடக்டை இப்போ பாருங்கள் 1 × 2 × 3 ஃபேக்டோரியல். ஸோ 4 ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்குது, 3 ஃபேக்டோரியல் × 4. ஸோ பார்ஷியலாக இதை ப்ராடக்ட் பண்ணிட்டோம். 5 ஃபேக்டோரியல் என்ன பண்ணுவோம், 4 ஃபேக்டோரியல் × 5. அப்போ பார்ஷியல் ப்ராடக்ட் வந்துகிட்டே இருக்கு இல்லையா, அதுதான் ஈச் ஸ்டெப் இன்வால்வ்ஸ் த மல்டிப்ளைங் ஏ பார்ஷியல் ப்ராடக்ட் பை நெக்ஸ்ட் இன்டிஜர்.
நெக்ஸ்ட் அடுத்து வர இன்டிஜரோட இது பார்ஷியல் ப்ராடக்ட். The partial products, okay, the partial products will start to be very large. கரெக்டுங்களா? ஸ்டார்ட் பண்ணுறது வெரி லார்ஜாக தான் ஸ்டார்ட் பண்ணுறோம், வெரி லார்ஜ். ஸோ நம்பர் ஆஃப் பைனரி டிஜிட்ஸ், பைனரினா 0 1 இல்லையா, நம்பர் ஆஃப் பைனரி டிஜிட்ஸ் இன் வெரி லாஸ்ட், இந்த வெரி லாஸ்ட் the product namely in n factorial. ஸோ அப்போ இது இப்போ இந்த கன்வர்ஷனில் வந்து ரொம்ப அதிகமாக அதுவாகும் லார்ஜாக. கரெக்டுங்களா? இப்போது முதல்ல உங்களுக்கு அந்த பிட் ஆப்ரேஷன், பிட் அதுபடி, ஏன்னா இங்கே நான் சொல்லி ஆகணும் உங்களுக்கு. பிட்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக பைனரி அப்படின்னு நான் எடுத்துட்டேன்னா, இப்போ ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னா இந்த இதில் என்னால் என்ன அசைன் பண்ண முடியும், இது 0 or 1. இட்ஸ் ரைட். இது ஒரு பிட்டுன்னு சொல்லுவாங்க. இதை ஒரு பிட்டு, 1 பிட்டில் என்னால் எதை ஸ்டோர் பண்ண முடியும், இது 0 or 1. ஓகே, லாஜிக்கலாக சொல்கிறதா இருந்தால் ஃபால்ஸு ட்ரூ. இது 1 பிட்டு. இதே 8 பிட்டு எடுத்துக்கிட்டா, 8 பிட்டு ரைட், 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 7 8 பிட். இந்த 8 பிட்டு வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் ஏ 1 பைட். 8 பிட் அப்படின்றது தான் நம்மளுக்கு 1 பைட். கம்ப்யூட்டரில் வரும் இந்த கான்செப்ட்லாம், கம்ப்யூட்டரில் ஸ்டோரேஜ் வரும், ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியில். கரெக்டுங்களா? 8 பிட்டு. ஸோ இதில் 0101 இப்படின்னா நம்ம இதில் அசைன் பண்ணிக்கலாம். இந்த 8 பிட்டு சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு பைட்டு, ஒரு பைட். ஸோ 1024 கிலோபைட் ஒரு ஜிகாபைட். 1024 ஜிகாபைட்டுன்றது ஒரு மெகாபைட், எம்பி சொல்கிறோம் இல்லையா, ஜிபி, எம்பி. 1024 மெகாபைட்டு ஒரு ஜிகாபைட், ஜிபி சொல்கிறோம் இல்லையா. நம்ம ஸ்டோரேஜ் ஜிபிக்காகலாம் யூஸ் பண்ணுறோம்ல, ஜிபி. அப்போ டெராபைட்டு, எக்டாபைட்டு அது பார்ப்போம் விடுங்க. ஸோ நம்மளுக்கு இங்கே தேவையில்லை இது அந்த இது. ஸோ த ப்ராடக்ட் ஆஃப் என். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் என் கே பிட்டு தேவை. ப்ராடக்ட் ஆஃப் என் கே பிட்டு, என் ஃபேக்டரியல் என் கே பிட்டு இண்டிஜர்ஸ் வில் ஹாவ் அட்மோஸ்ட் என் கே பிட்டு தேவை. கரெக்டுங்களா? இப்போ 1க்கு ஒரு கே பிட்னா, 2க்கு 2 கே பிட்னா, 3க்கு 3 கே பிட்டுனா, 4 கே பிட்னா, அப்போ எண்ணுக்கு nk பிட், அவ்வளோதான். சாதாரண கான்செப்ட் தான் அது. தஸ் இஃப் n இஸ் ஏ k bit integer, so which implies every integer less than n has at most k bit, then n factorial has at most nk bits. Okay, clear? This requires at most nk square bit operations. We must do this n minus 2 times so that the total number of bit operation is bounded by, ஓகேங்களா, total number of bit operation is bounded by n minus 2 n k square. ஆக்சுவலாக நான் சொல்லிட்டு வந்தேன் இல்லைங்களா, இப்போ ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறோம். 1 × 2 × 3 2 × 3 6. அதை நான் பைனரியாக மாற்றணுன்னா அது சிங்கிள் டிஜிட் 6ன்றது. கரெக்டுங்களா? இதே வந்து ஒரு 4 ஃபேக்டரியில் எடுத்துட்டால் 1 × 2 × 3 × 4. 4னா என்ன வரும் நம்மளுக்கு, 1 × 2 × 3 × 4 6 × 4 24. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஜிட்டாக மாறும் இல்லை. ஸோ இங்கே பைனரி கன்வர்ஷனில் அந்த நம்பர் ஆஃப் 0101 அதிகமாகும். இந்த பைனரி கன்வர்ஷன் ஆல்ரெடி இங்கே பார்த்துருக்கோம், லாஸ்ட் கிளாஸ் we have seen. கரெக்டாக இந்த கான்செப்ட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், 201 இந்த 3 டெசிமலுக்கு உங்களுக்கு இவ்வளோ வந்து பைனரி இது நம்பர்ஸ் தேவைப்படுது. 11001 இதெல்லாம் ஒரு பிட்டில் வந்து ஸ்டோர் ஆகும். இதெல்லாம் இது 8 பிட்டு இருக்கா பாருங்கள். இது இப்போ 1 2 3 4 5 6 7 இது 8 பிட்டு இருக்குது. அப்போது இந்த 201 வந்து அசைன் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பைட்டு போதும் ஸ்டோரேஜ். கரெக்டுங்களா? இஸ் இட் ரைட்? ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடணுன்றதுக்காக. ஸோ அப்போது ஃபேக்டோரியல்ன்றது ரொம்ப லார்ஜ் இல்லையா,
10 ஃபேக்டோரியல் இன்னும் அதிகமாக வரும் நம்மளுக்கு. 20 ஃபேக்டோரியல் 20 ஃபேக்டோரியல்னால் 1 × 2 × 3 × 4 × அப் டு 20 வரையும் மல்டிப்ளை பண்ணிட்டு வரும். இப்போ ஒவ்வொரு தடவையும் பண்ணுறப்போ அதனுடைய இது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ திஸ் ரிக்வயர்ஸ் மோஸ்ட்டாக NK². ஒரு இதுவாக சேர்க்குறப்போ எனக்கு இது அதிகமாகிடும். ஸோ வி மஸ்ட் டூ திஸ் n-2 டைம்ஸ். ஸோ த டோட்டல் நம்பர் ஆஃப் பிட் ஆப்ரேஷன் வந்து நம்மளுக்கு என்ன வரும்னா n-2 × n × NK², which is equal to that is n × n-2. இந்த k இப்போ கேன்றது பிட்டுன்னு நம்ம சொன்னோம் இல்லையா, இதில் ரொம்ப மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது இது உங்களுக்கு இன்னும் தெளிவாக தெரியணும்னா இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ரிக்வயர்டு. log base bn + 1 இந்த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். இது log base bn + 1. இப்போ ஜென்ரலாக நம்ம பைனரி கன்வர்ஷனுக்கு 2 அந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுவோம். 2 power n கரெக்டுங்களா? தட் இஸ் இங்கே எக்ஸாம்பிளில் பார்த்துருக்கோம் பாருங்கள். 2 power 0, 2 power 1, 2 power 7 இது ரைட். டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்பர் ஆஃப் டிஜிட் ஸோ இதுதான் நம்மளுக்கு ரிக்வயர்டு. கரெக்டுங்களா? log base 2n + 1. ஸோ நம்மளுக்கு இங்கே அது ஏன் இங்கே log base 2 அப்ளை பண்ணணும்னா 2 power n அப்படின்றதுனால இது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இதான் ரஃப்லி த பவுண்டரிஸ் அப்ராக்சிமேட்லி. இதோட நம்மளுக்கு அந்த இது முடிஞ்ச போதும். இதான் நம்மளுக்கு அப்பர் பவுண்டு. அந்த n ஃபேக்டோரியல் கம்ப்யூட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வர ஃபைனல் ஆன்சர் இது தான். ஓகே, n². ஏன் n²னா n × n n² - 2n. ஸோ அந்த -2n நான் விட்டுட்டு அந்த n² மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இது கூட a + b ஹோல்² ஃபார்முலா அப்ளை பண்ணால் log base 2n the whole square is enough. அதுக்கு மேலே 2 அதாவது அந்த நான் சொல்கிற அந்த பிக் ஓ கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் போகிறோம் இல்லையா. ஸோ அதில் வர அந்த லார்ஜ் இதோ மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இது வந்து ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு லாஜிக்கலி நோட்டேஷன் தான். சரிங்களா? அதை ஃபுல்லாக ரெப்ரசன்ட் பண்ணுறது பதிலாக இதை ஷார்ட்டாக இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அப்படி வேணால் நம்ம சொல்லிடலாம். 2 power n greater than நம்பர். இப்போ n நம்பர் ஆஃப் டிஜிட், n வந்து நம்பர் ஆஃப் டிஜிட் எடுத்துக்கலாம். இப்போது 2 power n இதுக்கு வந்து இப்போது 7 digit டெசிமல் நம்பர். 7 digit டெசிமல் நம்பர். 7 digit டெசிமல் நம்பர்னால் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 99 இதனுடைய பவுண்ட் என்னவாக இருக்கும்? 100 தான். கரெக்டுங்களா? இதோட அடுத்த பெரிய நம்பராக இதுக்கு பவுண்டாக இருக்கும். ஸோ 100 எப்படி அதெல்லாம் 10². அதே மாதிரி 3 டிஜிட்டில் 10³ 4 டிஜிட்டில் 10⁴. அதே மாதிரி 7 டிஜிட் என்ன வரும்? கரெக்டாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதுங்களா? யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். இதை ப்ளீஸ் நோட் பண்ணிங்க, ரொம்ப முக்கியமான இது. இப்போது 2 டிஜிட்டுக்கு 10², 3 டிஜிட்டு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 999 தான் 3 டிஜிட்டில். ஆனால் அதனுடைய பவுண்டு வந்து 10³ இருக்கும். 4 டிஜிட்டுக்கு அதனுடைய பவுண்டு மேக்ஸிமம் 4 டிஜிட் மேக்ஸிமம் வேல்யூ வந்து இதுதான் 499. அதனுடைய பவுண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்பர் பவுண்டு 10⁴. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன கேட்டிருக்கேன்? 7 கரெக்டுங்களா? நம்ம இங்கே எக்ஸாம்பிளில் பார்க்க 7 digit டெசிமல் நம்பர். அப்போது 10⁻7 போடலாம். இஸ் இட் ரைட்? வி நோ. இப்போ இந்த கான்செப்ட் தெரியும், லாகரிதம் கான்செப்ட். இது x = 10⁻b அப்படின்னு எழுதுறேன்னா இது லாகரிதமிக் நோட்டேஷன் எப்படி எழுதலாம்? இந்த பவரில் இருக்கிற b இங்கே முன்னாடி கொண்டு வந்து = log, இது base 10 வந்துடும், இந்த x இங்கே வந்துடும். இதோடைய கான்செப்டே இதுதான். சரிங்களா? இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ வர எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு 8 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 8ஐ நான் எப்படி எழுதலாம்? 2³ எழுதலாம். கரெக்டுங்களா? 2³. இதே லாகரிதத்தில் நான் மென்ஷன் பண்ணுறதா இருந்தால் 3. ஓகே, log base 8. கரெக்டுங்களா? பாருங்கள், இது கரெக்டாகும். இதுக்காக சொல்கிறேன்னா 8 எப்படி எழுதலாம்? 2³ எழுதலாம். இந்த 3 முன்னாடி கொண்டு வரலாமா? அப்போது 3 log 2
log base to 2 it becomes 1 ஏன்னா பேஸும் இதுவும் ஒன்றா இருந்தால் அந்த வேல்யூ 1 அப்போ 3 ஈக்குவல் வந்துருச்சு பாருங்க. ஸோ இதுதான் நமக்கு மெயின். ஸோ அந்த 8 ஈக்குவல் 2 க்யூப் அந்த எக்ஸ்போனன்ஷியல் பவர் இது நம்ம இந்த லாக் இதில் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். அவ்வளோ இந்த லாகத்தன் டேபிளுடைய பேசிக் கான்செப்ட் நம்மளுக்கு பேஸ் இது தான். ஸோ லாகத்தினுடைய பேஸ் இது. ஸோ மெயின் நோட் பண்ணி வச்சிங்க இதை. ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் ஆஸ் லைக் இந்த மாதிரி எல்லாமே இப்போது லாக் பேஸ் 10 2 power n இஸ் ரைட் 2 power n. ஓகே, ஆர் யூ கிளியர்? log base 10 2 power n. ஸோ இந்த n முன்னாடி கொண்டு வரலாம். ஸோ log base 2n. ஸோ தென் n log base 10 2 greater than 7 n greater than 7 divided by log base 10 2 7 divided by 0.3. ஸோ திஸ் பிகம்ஸ் 23. இப்போ இதுக்கு வந்து எது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா 23 மேலே எனக்கு தேவைப்படுது. 23 அதனுடைய நெக்ஸ்ட் பவுண்ட் வந்து எனக்கு 24 வரையும் எனக்கு தேவைப்படலாம் பிட்டு. எதுக்கு? 7 டிஜிட் நம்பர் ஸ்டோர் பண்ணுறதுக்கு எனக்கு ரெப்ரசன்ட் 23 பிட் ரிக்வயர்ட். 23 24 மேக்ஸிமம் பவுண்டு. ஓகே, இதுதான் மெயின். ஓகே, ஸோ இங்கே ஃபேக்டோரியல் எழுதுனால அதனுடைய இது வந்து லார்ஜ் வேல்யூவாக இருக்கும். அதனால் k² பிட் ஆப்ரேஷன் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். ஆர் யூ கிளியர்? இது வந்து we must do this n-2 times. இந்த ரீசன் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும். n-2 times கரெக்டாக? அது என்ன n-2 times? இப்போ பாருங்கள் 1 × 2 × 3 இதை நான் மல்டிப்ளை பண்ணணுன்னா 1 × 2 2 × 3 6. அப்போ 2 times நான் வந்து இதை அந்த ப்ராடக்ட் பண்ணிட்டு போகிறேன். இதே 4ன்னா 1 × 2 2 × 3 3 × 4 3 times. அப்போ n-1 வருது. நான் இந்த 1 விட்டுட்டு தான் பார்க்குறோம் இல்லை? ஏன்னா ஃபஸ்ட் ஐ எம் ஸ்டார்டிங் வித் மல்டிப்ளை 2/3 அண்ட் தென் அப்போது n-2 times. தட்ஸ் ஆல். ஓகே, தென் k² பிட் ஆப்ரேஷன் இன்ட்டு அப்போ தான் அந்த நம்பர் ஆஃப் டிஜிட் கரெக்டாக நான் ரிக்வயர்டு ஃபேக்டோரியலுக்கு எனக்கு தேவையான அந்த இதில் வந்து கெப்பாசிட்டி ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஸோ திஸ் அ லாஜிக்கல் நொட்டேஷன் தான் கம்ப்யூட் பண்ணுறதுக்கு. இந்த அப்பர் பவுண்டுன்னு சொல்கிறாங்களே, இப்போ n ஃபேக்டோரியலுடைய அப்பர் பவுண்டு எதுன்னு கேட்டால் இப்போ 3 ஃபேக்டோரியல் இருக்குது, அது நம்ம 6ன்னு சொல்லலாம். இதனுடைய அப்பர் பவுண்ட்னா 7 சொல்லலாம் இல்லையா? அந்த மாதிரி n ஃபேக்டோரியல் இதுதான் லாஜிக்கலாக பிக் O நொட்டேஷனில் அப்பர் பவுண்டு. ஓகே, வெரி கிளியர்? ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் த ஃபுல் வீடியோ. நன்றி.